வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில சங்கிகள் கதறிய ஸ்டோரி, தினமலர் பதறிய ஸ்டோரிய பார்க்க போறோங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, வழக்கம் போல நம்ம அண்ணன் மன்சூர் அலிகான் சங்கிகளை கதற விட்டுருக்காரு. ஒரு பாட்டு ஆல்பம் தயாரிக்கிறாரு. அதுல சிவன் வேஷம் போடுறாரு. அந்த சிவன் வேஷம் போட்ட போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. இத பார்த்து கதர்ன பாருங்க, வேற லெவல் கதறு சங்கிகள் கதறு. அதுலயும் தினமலர் பக்கம் பக்கமா எழுதி கதறினா பாருங்க, பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி. என்ன நடந்தது? உங்களுக்கு தெரியும் மன்சூர் அலிகான் ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சுட்டே இருப்பாரு. ரொம்ப சிம்பிளான மனுஷன். மக்களோட இயல்பா பழகுறவரு. அவர் சரின்னு பற்றத பேசக்கூடியவரு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஆல்பம் வெளியிட போறாரு. அதுல சிவன் வேஷம் போறாரு. சொல்லிட்டேன். அகம் பிரமாஸ்மி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு நானே கடவுள். அதுதான் அந்த ஆல்பத்துடைய பேர். இது என்ன ஆல்பம்? உள்ளுக்குள்ள என்ன பேச போறாரு? எதுக்கு சிவன் வேஷம் போட்டாரு? இது யாருக்கும் தெரியாத, அதை பத்தி எந்த தகவலும் வெளியில்ல. ஆனா ஒரே ஒரு படத்தை போட்ட உடனே, இந்த படத்தை தான் கதற ஆரம்பிச்சிருச்சு. இந்த கூட்டம் பயங்கரமா பதற ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீங்க சிவன் வேஷம் போடலாம் மன்சூர் அலிகான்? ஏற்கனவே மன்சூர் அலிகான் எதையாவது செஞ்சு, ஏதாவது பண்ணி, ஏட்டிக்கு பூட்டிக்க செஞ்சு, கடைசியில பாத்தீங்கன்னா அதை வச்சு வெளிச்சம் தேடி கொள்வார். அதை வச்சு பப்ளிசிட்டி தேடிக்குவாரு. இப்ப எதுக்காக சிவன் வேஷத்தை இவர் போட்டாரு? ஏங்க, சிவன் என்ன பாஜகவும் இங்க இருக்கிற தினமலரும் புத்தகம் எடுத்திருக்கு. ஏங்க, யாரு யாரை பற்றியும் பேசலாம், விமர்சிக்கலாம், கும்பிடலாம், வணங்கலாம், நம்பலாம். இது எங்கங்க நீங்களே குத்தகை எடுத்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா, தினமலர் வரிச்சு கட்டி கட்டுரையா எழுதிருச்சுனா பாருங்க. அந்த அளவுக்கு அண்ணன் அடிச்சு ஆடி இருக்காரு. சிவனை ஒப்புக்கு இழுக்கிறாரு. இவருக்கு வேற வேலை கிடையாது. சிவனை ஒப்புக்கு இழுக்கிறாரு. சிவனை எதுக்குங்க ஒப்புக்கு இழுக்கணும்? அவருக்கு சங்கிகளை வம்புக்களுக்கு தான் பிடிக்கும். சிவனோட அவருக்கு என்ன தகராறு? சிவனை ஒப்புக்களுக்கிறார் பாருங்க. சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் அந்த இதுக்குள்ள வருது. வந்தா என்ன இப்போ? சமஸ்கிருத மந்திரம் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? யார் வேணாலும் பேசிட்டு போறாங்க, அதை விமர்சனம் பண்ணிட்டு போறாங்க. சமஸ்கிருத மந்திரம் உள்ள வருது. பாருங்க பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம்? பாப்பானுங்களை அசிங்கப்படுத்துறாரு, பாப்பான்களை கேவலப்படுத்த போறாரோ, பாப்பான்களை கேள்வி கேட்க போறாரோன்னு பயந்துட்டானுங்க. அதுல என்ன வருதுன்னே தெரியாது. அந்த ஒரு போட்டோ வச்சு இவனா கற்பனை பண்றான். ஐயோ போச்சு, பாப்பானுங்களை இழுக்க போறாங்க, ஏன்னா சமஸ்கிருத மந்திரம் வருது. அதுலயும் இந்த ஆல்பத்துல அவரே இசையமைத்து, அவரே பாடி, அவரே இயக்கி, அவரே தயாரிச்சு, அவரே வெளியிடுறாருன்றதா பயப்படுறான். ஐயோ, இந்த ஆளு சும்மாவே கொடசல் கொடுப்பாரு. இப்ப இந்த ஆளை இயக்கி, இந்த ஆளை எழுதி, இந்த ஆளே டைரக்ட் பண்ணி, இந்த ஆளே ப்ரொடியூஸ் பண்ணி, யாருக்கும் அடங்க மாட்டாரு இந்த ஆளு. என்னையா பண்றதுன்னு தெரியாமத்தான் சங்கிகள் புலம்ப ஆரம்பிச்சிருக்கான். அதுலயும் தினமலர் கேக்குறான், அது எதுக்கு அகம் பிரமாஸ்மின்னு வச்சாரு? அதை வைக்க வேண்டிய தேவை என்ன? அதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? கடவுள் உள்ள இருக்காரு, பிரம்மம்னா கடவுள், கடவுள் உள்ள இருக்காருன்னு நம்புறான். அதை நம்புற யார் வேணாலும் அதை ஏத்துட்டு போவாங்க. அல்லது என்ன மாதிரி கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் ஏத்துட்டு போவாங்க மக்கள். அந்தந்த கருத்து சொல்வதற்கு இந்த ஊர்ல உலகத்துல உரிமை இருக்கு. ஆனா மன்சூர் அலிகான் கருத்தே சொல்லக்கூடாதுன்றதுக்கு தினமலருக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்க கதறத ஓரமா உட்காந்து கதருங்க. உடனே இழுக்கிறான். மகன் போத மருந்துல கைதாகிறான். இடத்த இது பண்ணி கைதாகிறான். அவன் 40 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தன் போயிருக்கான். போய் என்னன்னு கேட்டா, அவன் 40 லட்சத்தை கொடுக்காம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இந்த பையன் அப்புறம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது, எங்க அவர் 40 லட்சம் வீடு வாங்குறதுக்காக நான் கொடுத்திருந்தேன், அதை திரும்ப கேட்டா எங்கிட்ட எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னு அது ஒரு இஷ்யூ ஆச்சு. போத மருந்து இஷ்யூல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முந்தா நாள் பிடிபட்டிருக்கு. 2500 கஞ்சா சாக்லேட் பிடிபட்டிருக்கு. ஏன் நீ யோக்கியம் தானே? தினமலர் யோக்கியமான பத்திரிகை தானே? எழுத எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல கஞ்சா பிடிபட்டது எழுத. இது ஒரு தடவை 2 தடவையா? போன வருஷம் பிடிபட்டுச்சு, அதுக்கு முந்தின வருஷம் பிடிபட்டுச்சு. இப்ப அதெல்லாம் எழுதுறதுக்கு முதுகெலும்புல துப்பு இல்ல. ஆனா ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி ஒரு ஆல்பம் தயாரிக்க போறாரு. அந்த ஆல்பத்துல என்ன இருக்குன்னே தெரியாது, எப்படி பிரசன்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அவர் சிவன் வேஷம் போட்டாரு, போட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு எதுக்கு கதறணும்? ஆக யார் என்ன செய்யணும்னு திரும்ப திரும்ப சங்கிகள் டிசைன் பண்ணுவாங்க. யார் எதை சாப்பிடணும், யார் எதை பேசணும், யார் எதை உடுக்கணும், யார் எப்படி நடக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது. தினமலர் சங்கி ஓரமா போ, படம் வரட்டும், அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசு.
பாட்டு வரட்டும். அப்புறம் உட்காந்து பேசு.